மேக்கப்பை விட லைட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது கரெக்டாக இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய மேக்கப் போடுறீங்க. நம்ம போடுற மேக்கப்பு ஈக்குவலாக ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் அதுக்கு இருக்க ரிசல்ட் நம்மளுக்கு இல்லாததுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா லைட்டாக மட்டும்தான் இருக்கும். அப்போது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தால் நிறைய லைட் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய லைட்லாம் நீங்கள் வச்சுக்க வேணாம். ஒரு மேஜராக ஒரு 2 லைட்டாச்சும் உங்கள் கையில் இருக்கணும். ஒன்று ரிங் லைட் இருக்கணும், ஒன்று போர்ட்டபிள் லைட் இருக்கணும். ரிங் லைட் இல்லாமல் மேக்கப் பண்ணால் நீங்கள் இன்னும் கற்றுக்க வேண்டியது மேக்கப் ஆர்டிஸ்ட்லேயும் நிறையாவே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ரிங் லைட் வச்சு மேக்கப்போட கற்றுக்கோங்க, கரெக்டான ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி. செகண்ட் பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் லைட்டு, ஒரு சின்னதாக ஒரு மொபைல் மாதிரி இருக்கும். அந்த லைட்டு வச்சு எதுக்காகனா, நம்ம பண்ணுற பிரைடல் ஒர்க்கில் நம்மளுக்கு லைட்டிங் இல்லாட்டும் சரி, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி லைட்டை அட்ஜஸ்டபிள் பண்ணி நம்ம கேட்குற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான அவுட்லுக்கு காட்டணும்னா இந்த 2 லைட்டுமே மஸ்ட்டு. மேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு 100%ல் 40% தான் ஓகே. நம்ம போடுற மேக்கப் சூப்பராக போட்டாலும் அதை எடுத்து காட்டுறது என்னவா இருக்கணும்னா லைட்டாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்க நீங்கள் நம்ம பண்ணுற மேக்கப்லேயே குறைய தேடாமல் மேக்கப்புக்கு அப்பாற்பட்டு நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறோன்னு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட மேக்கப்பில் சஸ்டெயினாக இருக்கலாம்.